வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்டிக் கலரில் ஒரு ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2 லைன் ஏற்கனவே நான் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலரில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் ப்ளவுஸுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பீட் மோத்தி ஒன்று வச்சுட்டு அது சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி நெக்லைன் சுற்றியுமே நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில ஒரு ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து க்ளூ போட்டு நம்ம இதுக்கு சென்டரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இப்போ ஒட்டி முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஆன்டிக் கலர்லேயே ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை வந்து 1 இன்ச் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் பீட் நம்ம ஒட்டினோம் பார்த்திங்களா ஸ்டோன், அதை சுற்றி வந்து நான் இந்த ஜர்தோசி வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்த நீடில் எடுத்துருக்கிறதுனால அயன் நீடில் எடுத்துருக்கிறதுனால ஒரே சிங்கிள் பீஸாக வச்சு நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்வர் நீடில் இருந்துச்சுன்னா 2 பீஸாக கட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு திலகம் ஷேப்பில் கோல்டு கலரில் ஒரு ஸ்டோன் வந்து அந்த ரவுண்ட் கொடுத்த பார்த்திங்களா அதுக்கு நேராக வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜர்தோசியில் ஒரு லைன் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுவும் ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சிக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சுற்றி அவுட்லைன் வந்து நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுகர் பீடில் ஆன்டிக் கலர் மறுபடியும் எடுத்துட்டு இந்த பீடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீடு வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு பீட் கொடுத்துக்கோங்க. சுற்றி இந்த ஸ்டோனை சுற்றி இதே மாதிரி நான் கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்டோனை வந்து அதாவது இந்த பீடை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ எதுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடை சுற்றியுமே நான் ஜர்தோசியில் வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஜர்தோசி இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜர்தோசி கட் பண்ணும்போது எப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்ததை இந்த ஸ்டோனை சுற்றியுமே நான் இதே மாதிரி கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கிராண்டான லுக்கு கிடைக்கும். ஸோ இது போடுறதுக்கு பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இதில் ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடையில் இருக்கிற கேப்பில் வந்து சில்க் த்ரெட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் நீடில் 6x6 12 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன், லவங்கம் ஸ்டிச்சு. ஸோ இந்த கேப் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டா அந்த இடம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. ஸோ ப்ளவுஸ் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவுமே நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இடையிலையும் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த இடம் மட்டும் சின்ன கேப் தெரியுது பார்த்திங்களா. ஸோ அங்கேயும் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த நெக்லைன் சுற்றியுமே அதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்குன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த லைனை சுற்றியுமே அந்த கேப்பில் ஃபுல்லாகவுமே இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் 6x6 தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே நம்ம அதே மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அதே மாதிரி ஆஃப் பீட் எடுத்துக்கோங்க, வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது சுற்றியுமே ஜர்தோசி ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவுமே இதே மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவுமே கிராண்டான ஒரு நெக் டிசைன் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் நிறைய நாள் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மற்ற எல்லா வீடியோஸும் போடலான்ட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோஸும் இனிமேல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இனிமேல் உங்கள் கமெண்ட்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.